Hello students, class 6 mathematics olympiad workbook la ulla problems paakalam. Chapter 3 number play. Already idhula 10 problems paathirukom. Iniki problem number 11 la irundhu paakalam. The supercell having the smallest number in the adjoining box is. So adjoining box na inga pakkala kudukra indha box la supercell having the smallest number. So அந்த supercells-லயே எது smallest number அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு supercell என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ supercell ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பார்ப்போம்? இப்போ ஒரு இந்த செல்லு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டாப்பு பாட்டம் லெஃப்ட்டு ரைட்டு எல்லா செல்லில் உள்ள நம்பர்ஸும் எப்படி இருக்கணும்? ஸ்மாலர் நம்பராக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போனா அந்த செல்லை வந்து நம்ம சூப்பர் செல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே 3000 இருக்குது, இதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் வந்து 7000, இதை விட இது பிக்கராக இருக்குது. ஸோ இது இட்ஸ் நாட் அ சூப்பர் செல். அடுத்து வந்து 7000 செக் பண்ணலாம். இதை செக் பண்ணும்போது இதை விட இங்கே பாருங்கள் பாட்டத்தில் உள்ளது வந்து பிக்கர் நம்பராக இருக்குது, அதனால் இதுவும் சூப்பர் செல் இல்லை. அடுத்து இங்கே 6000 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட்டில் உள்ள நம்பர் வந்து பிக்கர் நம்பராக இருக்குது, அதனால் இதுவும் சூப்பர் செல் இல்லை. அடுத்து இங்கே 9000 எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட்டு பாட்டம் பார்த்தா ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்குது, இதை விட ஸ்மாலர் நம்பராக இருக்குது, அதனால் 9232 இஸ் இந்த பாக்ஸ் இந்த செல் வந்து என்னது? சூப்பர் செல். ஓகேவா? ஸோ என்னது 9232 இது வந்து இப்போ சூப்பர் செல். அடுத்து இது பாருங்கள் 4000, ஆனால் இங்கே ரைட் சைடில் உள்ளது 9000 இருக்குது, அப்போ இது வந்து சூப்பர் செல் இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது 9000. ஸோ லெஃப்ட்டும் ரைட்டும் ஸ்மாலர் நம்பர், டாப்பும் பாட்டமும் பாருங்கள் ஸ்மாலர் நம்பர், அப்போ 9876 இஸ் எ சூப்பர் செல். இந்த செல் வந்து சூப்பர் செல். அடுத்து இது பாருங்கள் 2000, இங்கே 9000 இருக்குது, ஸோ பிக்கர் நம்பர் வந்துருச்சு, இது சூப்பர் செல் இல்லை. அடுத்து 6000 பார்த்தீங்கன்னா டாப்பில் 9000, இதோட பிக்கர் நம்பராக இருக்குது, இதுவும் சூப்பர் செல் இல்லை. அடுத்து இங்கே 5000 பார்க்கும்போது பாட்டம் பார்த்தீங்கன்னா இதோட பிக்கர் நம்பராக இருக்குது, ஸோ இது கிடையாது. அடுத்து இங்கே 4000ல் டாப்பு பாருங்கள் 9000 இருக்குது, இதுவும் சூப்பர் செல் இல்லை. அடுத்து இங்கே 3000 செக் பண்ணும்போது லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே பிக்கர் நம்பராக இருக்குது, இதுவும் சூப்பர் செல் இல்லை. நெக்ஸ்ட் இது 4000, டாப்பு பாருங்கள் 6000 இருக்குது, இதோட பிக்கர் நம்பர், அதனால இதுவும் சூப்பர் செல் இல்லை. அடுத்து இங்கே 7000, இதில் பாருங்கள் டாப்பு ஸ்மாலர் நம்பர், பாட்டத்தில் இருக்கிறதும் ஸ்மாலர் நம்பர், அடுத்து லெஃப்டில் நம்பர் இல்லை, ரைட்டில் ஸ்மாலர் நம்பர் தான். ஓகேவா? அதனால் அப்போ 7328 இஸ் அ சூப்பர் செல். இந்த செல் வந்து சூப்பர் செல். அடுத்து இது பார்த்தாவே தெரியுது 2000, சுற்றி உள்ளது எல்லாம் எப்படி இருக்குது? பிக்கர் நம்பராக இருக்குது, இது சூப்பர் செல் கிடையாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது 4000, பட் பாட்டத்தில் உள்ள நம்பர் வந்து பிக்கர் நம்பர் 7000, இதுவும் சூப்பர் செல் இல்லை. அடுத்து நெக்ஸ்ட் நம்பர், இதில் பாருங்கள் லெஃப்ட்டு ஸ்மாலர் நம்பர், ரைட் நம்பர் இல்லை, டாப்பு பாட்டம் ஸ்மாலர் நம்பர், அப்போ 7698 இது ஒரு சூப்பர் செல். ஓகேவா? அடுத்து வந்து இது பார்த்தாவே தெரியுது ஸ்மாலர் நம்பர். அடுத்து இது 4000, ரைட்டில் உள்ள நம்பர் வந்து 7000 பிக்கர் நம்பர், இதுவும் ஸ்மாலர் நம்பர் கிடையாது, சாரி சூப்பர் செல் இல்லை. அடுத்து 7000, இப்போ 7000ல் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பாருங்கள் ஸ்மாலர் நம்பராக இருக்குது, டாப்லேயும் ஸ்மாலர் நம்பராக இருக்குது, பாட்டத்தில் நம்பர் இல்லை, அதனால் விட்டுடலாம். ஸோ அப்போ 7230 இந்த செல் வந்து சூப்பர் செல் தான். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 3000, லெஃப்டில் உள்ள நம்பரே பிக்கர் நம்பராக இருக்குது, அப்போ இது வந்து சூப்பர் செல் இல்லை. இப்போ சூப்பர் செல் ஹேவிங் த ஸ்மாலஸ்ட் நம்பர், இந்த சூப்பர் செல்லில் உள்ள நம்பர்லேயே ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ இதில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர்? 7213 இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் நமக்கு என்ன? ஆப்ஷன் ஏ. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 to 26 எடிஷனில் உள்ள கொஷின். ஓகேவா? இப்போ இதே மாதிரியே கிளாஸ் 6க்கு 2026 to 27 எடிஷனில் எல்லா ப்ராப்ளமும் சேம் தான், இந்த ஒரு ப்ராப்ளம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஷின் நம்பர் 11 இதில் இதே கொஷின் தான் பாருங்கள், இந்த கிரிட்டில் உள்ள நம்பர்ஸ் எல்லாமே சேம் தான். இதில் சூப்பர் செல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? சூப்பர் செல் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த சூப்பர் செல்லில் எது ஸ்மாலஸ்ட்டுன்னு இதில் கொஷின் கேட்டிருக்காங்க. சூப்பர் செல் ஹேவிங் த ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சூப்பர் செல்லாம் எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்னு சொல்லியிருக்கோம், அதனால நமக்கு ஆப்ஷன் ஏ ஆன்சர். இப்போ இதில் அதே சேம் கிரிட் தான் இதில். ஓகேவா?
இந்த எடிஷனில் சேம் கிரிட்டு நம்பர்ஸ் எதுவுமே மாறலை. பட் கொஷின் மட்டும் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் ஷோஸ் த நம்பர் தட் இஸ் ஏ சூப்பர் செல் இன் த பாக்ஸ் such that smallest number among its adjoining cells is the least. அதாவது சூப்பர் செல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்? 9232. இப்போ 9232ஓட அட்ஜாயினிங் செல்ஸு. அப்போ அட்ஜாயினிங் செல்ஸ்னால் என்னது? இதில் லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ லெஃப்டில் 6000 இருக்குது, இங்கே வந்து பாட்டத்தில் 6375. இந்த மாதிரி அட்ஜாயினிங் செல்ஸில் உள்ள ஸ்மாலஸ்ட் நம்பரில் எது லீஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன் பாருங்கள். இது என்னது நம்ம சொன்னோம்? 9232. இது வந்து சூப்பர் செல். இதில் இங்கே லெஃப்ட் என்ன இருக்குது? 6325. அடுத்து இங்கே கீழே என்ன இருக்குது? 6375. இப்போ இது ரெண்டில் எது ஸ்மாலஸ்ட்டு? இது ரெண்டில் இதுதான் ஸ்மாலஸ்ட்டு. ரைட்டா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9876. அடுத்து 9876 எங்கே இருக்குது? இது. ஓகேவா? இதில் இங்கே வந்து இங்கே என்ன இருக்குது நம்பர்? 4321. டாப்பில் 7321. பாட்டத்தில் 4893. அடுத்து லெஃப்ட் ரைட்டில் 2467. ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 4ல் எது ஸ்மாலஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2467 இதுதான் ஸ்மாலஸ்ட்டு. ஓகேவா? இப்போ கொஷின் என்ன அப்படின்னா, which of the following option shows the number that is a super cell in the box such that the smallest number among its adjoining cell. அதாவது சூப்பர் செல்லோட அட்ஜாயினிங் செல்லுனா, இப்போ அட்ஜாயினிங் செல் இப்போ நம்ம லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட்டம் பார்க்குறோம்ல, அந்த அட்ஜாயினிங் செல்ஸில் உள்ள நம்பர், அட்ஜாயினிங் செல்ஸில் ஸ்மாலஸ்ட் நம்பர்லேயே எது லீஸ்ட்டு? இப்போ இதில் செக் பண்ணும்போது இதுதான் ஸ்மாலஸ்ட்டு. ஓகேவா? அப்போ இதில் செக் பண்ணும்போது இதுதான் ஸ்மாலஸ்ட்டு. அப்படி பார்த்துட்டே வந்தால் ஒன்றுத்துலேயும் நம்ம ஸ்மாலஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்மாலஸ்ட்லேயே எது லீஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போனா இருக்கிற செல்ஸ்லேயே எது லீஸ்ட்டோ அதுதான் என்னது கொஷினில் கேட்குறது. எந்த செல்லுக்கு இந்த லீஸ்ட் நம்பர் வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதில் ஸ்மாலஸ்ட்டு, இதில் ஸ்மாலஸ்ட். அப்போ இது ரெண்டில் எது? 6000ல் 2000ல் எது ஸ்மாலஸ்ட்டு? இதுதான் ஸ்மாலஸ்ட்டு இல்லையா? ஸோ இதை மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஒவ்வொரு சூப்பர் செல்லுக்கும் செக் பண்ண போகிறோம். அடுத்து என்ன இருக்குது? 7328. இது ஒரு சூப்பர் செல். அப்போ 7328 டாப்பு பாருங்கள் என்ன இருக்குது? 5164. பாட்டத்தில் 1638. அடுத்து லெஃப்டில் 2738. ஓகேவா? ஸோ இதில் எது ஸ்மாலஸ்ட்டு? இதுதான் ஸ்மாலஸ்ட் இந்த 3ல். கரெக்டா? இந்த 3ல் அட்ஜாயினிங் செல்ஸில் இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். அடுத்து என்ன? சூப்பர் செல் 7698. அடுத்து 7698ல் அட்ஜாயினிங் செல்ஸில் உள்ள நம்பர் எழுதுகிறேன். 4325. இங்கே 4672. அடுத்து 3792. ஓகேவா? அட்ஜாயினிங் செல்ஸில் உள்ள நம்பர் எழுதியாச்சு. இதில் எது ஸ்மாலஸ்ட்டு? இதுதான் ஸ்மாலஸ்ட். ஓகே. அடுத்தது லாஸ்ட் ஒன் என்ன நம்பர் இருக்குது? 7213. ஸோ 7213க்கு பாருங்கள் லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? 4893, 3792, 4672. இதில் எது ஸ்மாலஸ்ட்டு? இதுதான் ஸ்மாலஸ்ட். இந்த ஸ்மாலஸ்ட்லலாம் எந்த சூப்பர் செல்லு லீஸ்ட் நம்பரை கொண்டு இருக்கு? லீஸ்ட் நம்பரோட உள்ள சூப்பர் செல் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பாருங்கள், இங்கே ஸ்மாலஸ்ட் வந்து 3000, இங்கே ஸ்மாலஸ்ட் வந்து 1000 தான். இந்த ஸ்மாலஸ்ட்டு 3000, இந்த சூப்பர் செல்லோட ஸ்மாலஸ்ட் வந்து 2000, இந்த சூப்பர் செல்லோட ஸ்மாலஸ்ட் வந்து
6000. இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர்லேயே வெரி லீஸ்டாக உள்ளது என்னது? ஸ்மாலஸ்ட் நம்பர்லேயே வெரி லீஸ்டாக உள்ளது 1638 தான். ஓகேவா? ஸோ என்ன நம்ம கேட்டிருக்காங்க அப்படின்னா, சூப்பர் செல் இருக்குது. சூப்பர் செல்லோட அட்ஜாயினிங் செல்லில் உள்ள நம்பர்ஸில் ஒரு சூப்பர் செல்லுக்கும் அட்ஜாயினிங் செல்லில் ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கும். அந்த ஸ்மாலஸ்ட்லேயே லீஸ்ட் நம்பர் உள்ள சூப்பர் செல் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர் என்னது? இந்த ஸ்மாலஸ்ட்லேயே லீஸ்ட் எது? 1638 தான். அப்போ இந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் உள்ள சூப்பர் செல் எது அப்படின்னா 7328. இதுதான் நமக்கு ஆப்ஷன். ஸோ அப்போ ஆப்ஷன் பி. ஓகேவா? இதுதான் இதில் இந்த ஒரு கொஷின் மட்டும்தான் இந்த எடிஷனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க? அந்த சூப்பர் செல்லில் அட்ஜாயினிங் செல்ஸில் உள்ள ஸ்மாலஸ்ட் நம்பரில் லீஸ்ட் நம்பர் உள்ள சூப்பர் செல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 7328 அப்படிங்கிற சூப்பர் செல் தான். ஆப்ஷன் பி. ஓகே, question number 12. Which of the following statements true? 34,850 lies on the left side of the 34,845 on the number line. So அப்போ நம்ம number line consider பண்ணிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 34,850 lies on the left side, நம்மளோட left side தான், lies on the left side of 34,845 சொல்லியிருக்காங்க. ஸோ இது பாருங்க 45, இது 50. ஓகேவா? பிக்கர் நம்பர் எப்பொழுதுமே எப்படி எதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும், ரைட் சைடு தான் வரும். ஓகேவா? பிக்கர் நம்பர் எங்கே இருக்கும்? ரைட் சைடு தான் இருக்கும். ஸ்மாலர் நம்பர் தான் என்ன வரும்? லெஃப்ட் சைடில் போகும். ஸோ அப்போ இங்கே 34,850 வந்து லெஃப்ட் சைடு ஆஃப் 34,845 சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ ராங் ஆன்சர், ஃபால்ஸு. ஓகேவா? இது வந்து எங்கே லைஸாக இருக்குன்னா ரைட் சைடு தான் இருக்கும், அதனால இது ராங் ஆன்சர். அடுத்த ஆப்ஷன் பி, 8,375 லைஸ் எக்ஸாக்ட்லி இன் த மிடில் ஆஃப் 8,370 அண்ட் 8,382. ஓகேவா? ஸோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 8,370, இங்கே 8,382. ஸோ அப்போ இங்கே 70, இங்கே 82ன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 72, 74, 76, 78, 80, 82. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எக்ஸாக்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நடுவில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸாக்டாக இருந்ததுன்னா 8,376 தான் இன் பிட்வீனில் எக்ஸாக்டாக உள்ளது, ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ளது. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 8,375ன்னு கொடுத்துருக்காங்க. இது இந்த இடத்துல வரும் 75 அப்படிங்கிறது. இது எக்ஸாக்ட் நடுவில் தான் இருக்குது. ஓகேவா? இங்கே லைஸ் எக்ஸாக்ட்லின்னு போட்டிருக்காங்கல்ல, கரெக்டாக நடுவில் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ இந்த ஆப்ஷனும் என்னது நமக்கு? ஆப்ஷன் இஸ் அ ராங் ஆப்ஷன். திஸ் இஸ் ஆல்சோ ஃபால்ஸு. ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க, அப்போ ஃபால்ஸு. ஸோ அப்போ நெய்தர் ஏ ஆர் நார் பி, ஏவும் இல்லை பியும் இல்லை. ஓகேவா? இதுவும் ட்ரூ இல்லை, இதுவும் ட்ரூ இல்லை. ஆப்ஷன் டி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். Question number 13. While working with the collapse conjecture, if we start the sequence with an odd number, how do we get the next term in the sequence? Odd number கிடைக்கணும்னா கண்டிஷன் என்ன? ஈவன் நம்பராக இருந்ததுன்னா அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஆட் நம்பராக இருந்ததுன்னா அந்த நம்பரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சரை +1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ கண்டிஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் வந்து ஆட் நம்பராக இருந்ததுனா தான் என்ன கண்டிஷன்னு கேட்டிருக்காங்க. சப்ட்ராக்ட் 3 ஃப்ரம் த ஸ்டார்டிங் நம்பர், இல்லை டிவைட் த ஸ்டார்டிங் நம்பர் பை 2. டிவைட் த ஸ்டார்டிங் நம்பர் பை 2 அப்படின்னா அந்த நம்பர் எப்படி இருக்கணும்? ஈவன் நம்பராக இருக்கணும். மல்டிப்ளைங் த ஸ்டார்டிங் நம்பர் பை 3, இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். ஆட் நம்பராக இருந்ததுன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அண்ட் தென் ஆட் 1 டு த ரிசல்ட்டோட 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்ன நம்பராக வந்துடும்? ஈவன் நம்பராக வந்துடும். எகெயின் we can divide by 2.
ஓகேவா? ஸோ டிவைட் த ஸ்டார்டிங் இன்டிஜர் பை 3. இது இல்லை, என்னது 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆன்சரை 1ஆல் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். Which of the following options will give you a palindromic number if we add the given numbers? So palindromic numberனா என்னன்னு பார்த்தோம். அந்த நம்பரை ரீட் பண்ணும்போது ஃபார்வர்டாகவும் பேக்வர்டாகவும் ரீட் பண்ணும்போது நமக்கு சேம் நம்பரே கிடைக்கும். ஓகேவா? a number that reads same எப்போ ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்டாக ரீட் பண்ணும்போது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் we add the given numbers ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு palindromic நம்பர் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? ஆப்ஷன் ஏ 48 + 84. 48 + 84 வந்து 132. 132 231 இது palindromic நம்பர் இல்லை. ஆப்ஷன் பி 29 + 92 இதை ஆட் பண்ணும்போது 121. ஸோ 121 121 இது palindromic நம்பர். அடுத்த ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி பண்ணும்போது 76 + 67 ஆட் பண்ணால் 143 341 இதுவும் palindromic நம்பர் இல்லை. அடுத்து நன் ஆஃப் தீஸ்னு இருக்குது. நமக்கு ஆப்ஷன் பியில் palindromic நம்பர் வந்துடுது. அதனால் ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 15. Which number comes immediate before 5200 in the given pattern? அதாவது ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் பாருங்கள், 4900 4950 5000 5050. அதாவது 50 ஆட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ 5050க்கு அப்புறம் என்ன வரும்? 5100. ஸோ இதில் 5050க்கு அப்புறம் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 5050, நெக்ஸ்ட் நம்பர் 5100, நெக்ஸ்ட் நம்பர் 5150, நெக்ஸ்ட் நம்பர் 5200. இதே மாதிரி தான் பேட்டர்ன் போகும். ஓகேவா? கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, விச் நம்பர் கம்ஸ் இமீடியட் பிஃபோர் 5200. 5200க்கு இமீடியட்டாக வர நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. இமீடியட்டாக வர்றது வந்து 5150. ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இதில் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா 5200னா இதுக்கு முன்னாடி தான் 5100 வரும். ஓகேவா? ஸோ டக்குன்னு 5100 அப்படின்னு போட்டக்கூடாது. இமீடியட் பிஃபோர், இதுக்கு உடனே முன்னாடி உள்ளது எது அப்படின்னா 5150. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? Question number 16. Which of the following has same digit sum? Which of the following has same digit sum? இதில் வந்து இந்த digit ஒவ்வொன்றுத்தையும், ஓகேவா, நம்ம டிஜிட்டையே நம்ம ஆட் பண்ணோன்னா digit sum, இந்த டிஜிட்ஸை ஆட் பண்ணோன்னா சேமாக எதுக்கு வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம். கொஷின் நம்பர் 16ல் ஆப்ஷன் ஏ. இப்போ 72னா 7 + 2. 7 + 2 என்ன? 9. அண்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டிஜிட்டை இப்போ வந்து நம்ம சம் பண்ணணும். அப்போ 5 + 0 + 3 அப்போ என்ன வருது? 8. ஸோ இப்போ இங்கே 9ம் 8ம் சேமாக இருக்கா? இல்லை. சிமிலர்லி ஆப்ஷன் பி செக் பண்ணலாம். 68 6 + 8. 6 + 8 வந்து என்னது? 14. அண்ட் 5 + 4 + 5 இதெல்லாம் ஆட் பண்ணால் டிஜிட் ஆட் பண்ணுறோம், சம் பண்ணுறோம். 14. இங்கேயும் 14 வருது, இங்கேயும் 14 வருது. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஃபாலோயிங் ஹேஸ் சேம் டிஜிட் சம். இதுக்கும் 14 தான், இதுக்கும் 14 தான். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி செக் பண்ணிக்கலாம். 89 8 + 9 17 அண்ட் 6 + 6 + 2 14. இங்கே 17 இங்கே 14 இது ரெண்டும் சேமாக இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி 57 5 + 7 ஸோ 12 அண்ட் 2 + 6 + 2 10. இங்கே 10 12 இது வந்து எப்படி இல்லை? சேமாக இல்லை. அப்போ நமக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து இது ரெண்டுலேருந்து தான் சேமாக இருக்குது. ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்.
ஓகேவா, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் இன் த அட்ஜாயினிங் ஃபிகர். இந்த ஃபிகரில் உள்ள அட்ஜாயினிங் பக்கத்தில் உள்ள இந்த ஃபிகரில் உள்ள எல்லா நம்பர்ஸையும் சம் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா நம்பர்ஸையும் சம் பண்ணுறதுக்கு எப்படி பார்த்துக்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள்லேயும் இது அந்த ஸ்டாக்டு ட்ரையாங்கிள் மாடல்ஸில் இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டென்ஸ் இருக்குது, அடுத்து டென்ஸு, 20 டென்ஸு. ஹவு மெனி டென்ஸுன்னு பார்த்துக்கங்க. ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ளே 3 டென்ஸ் இருக்குது, அப்போ 30. இங்கே 30, இங்கே 30, இங்கே 30, இங்கே 30, 30. அப்போ எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ளே 10 10 10, இதை வந்து 13 வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ 1 2 3 4 5 6. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது? 180. அடுத்து வந்து 20s இருக்க ட்ரையாங்கிள் எல்லாம் கவுண்ட் பண்ணணும். இப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ளே 20 20 20 3 20 இருக்குது, அப்படின்னா 60. அப்போ அதாவது 60. இப்போ இது எத்தனை 60 இருக்குது, எத்தனை 20 20 இருக்கிற அந்த ட்ரையாங்கிள் பாக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3. ஓகேவா? அந்த ட்ரையாங்கிள்குள்ள நம்பர்ஸை நான் ஆட் பண்ணிட்டேன். அப்போனா இது 60 60 60. அப்போ இது ஒரு 180. அப்போ 180 + 180 வந்து என்ன நமக்கு ஆன்சரு? 360. Answer is option A, 360. Okay. Next question, question number 18. If you start with the number 13, then what number will you get after 4th step of Collatz sequence? That's Collatz conjecture. Collatz conjecture la enna pannuvom namba? So enna number start panna solranga? First step enna? 13. Okay va? First step 13 என்னது? ஆட் நம்பர். 13 ஆட் நம்பராக இருக்கிறதுனால என்ன ரூலு? 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு +1 ஆட் பண்ணிப்போம் இல்லையா? ஸோ அப்போ 13 × 3 39 + 1 40. அடுத்து செகண்ட் ஸ்டெப். அப்போ 40 ÷ 2. 40 ÷ 2 20. ஈவன் நம்பர் தான். தேர்ட் ஸ்டெப். அப்போ 20 ÷ 2 10. again ஈவன் நம்பர் தான். அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் 10 ÷ 2 5. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? இஃப் யூ ஸ்டார்ட் வித் 13ல நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா வாட் நம்பர் வில் யூ கெட் ஆஃப்டர் ஃபோர்த் ஸ்டெப்பு? ஃபோர்த் ஸ்டெப்புக்கு அப்புறம் நமக்கு என்ன நம்பர் வருது? 5. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் டி 5 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ரைட்? Okay. அடுத்து next question. Question number 19. How many supercells are there in the given table? இந்த given tableல எத்தனை super cells இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம super cells எத்தனை இருக்குன்னு கேட்டால் நமக்கு தான் super cell எப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும்ல. adjoining cells, அதாவது லெஃப்ட் ரைட்டு டாப்பு பாட்டம் உள்ள செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்? ஸ்மாலர் நம்பராக இருக்கணும். லெஃப்ட் ரைட்டு டாப்பு பாட்டமில் செல்ஸில் உள்ள நம்பர் வந்து ஸ்மாலர் நம்பராக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த செல் தான் என்னது? சூப்பர் செல். இப்போ இது 3000, இது பாருங்கள் 31,000, இது 76,000, இது ஸ்மாலர் செல் இல்லை. இது பாருங்கள் 76,000, லெஃப்ட்டு ரைட்டு பாட்டம் எல்லாமே ஸ்மாலர் நம்பர் தான். அப்போ இது ஒரு சூப்பர் செல். இதை எடுத்துக்கிட்டோம்னா லெஃப்டில் உள்ள நம்பரே பிக்கர் நம்பராக இருக்குது. அப்போ இந்த செல் வந்து சூப்பர் செல் இல்லை. அடுத்து இந்த செல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 58,000. லெஃப்டில் பாருங்கள் ஸ்மாலர் நம்பர் தான், பாட்டத்துலேயும் ஸ்மாலர் நம்பர் தான். அப்போ இது வந்து ஒரு சூப்பர் செல். அடுத்து இந்த செல் எடுத்துக்கோங்க. டாப்பு பாட்டம் லெஃப்டில் இல்லை ரைட்டில் எல்லாமே ஸ்மாலர் நம்பராக தான் இருக்குது. ஸோ அப்போ 43,892 இந்த செல் வந்து சூப்பர் செல். இது பார்த்தீங்கன்னாவே தெரியுது லெஃப்ட்லேயே பிக்கர் நம்பராக இருக்குது, இது சூப்பர் செல் இல்லை. இது எடுத்துக்கோங்க, டாப்பில் பிக்கர் நம்பராக இருக்குது, இதுவும் சூப்பர் செல் இல்லை. இந்த செல் எடுத்துக்கிட்டாலும் டாப்பில் பிக்கர் நம்பராக இருக்குது, இதுவும் சூப்பர் செல் இல்லை. அடுத்து இதுலேயும் பாருங்கள் டாப்பில் பிக்கர் நம்பர், இதுவும் சூப்பர் செல் இல்லை. இது பாருங்கள் லெஃப்டில் இது பிக்கர் நம்பர், ஸோ இதுவும் சூப்பர் செல் இல்லை. அடுத்து இது பாருங்கள் 26 டாப்பில் பிக்கர் நம்பர், இதுவும் சூப்பர் செல் இல்லை. அடுத்து 67 இதில் பாருங்கள் லெஃப்டில் ஸ்மாலர் நம்பர், டாப்பில் மட்டும்தான் இருக்குது, இதுவும் ஸ்மாலர் நம்பர்.
அப்போ 67,385 அப்படிங்கிறது சூப்பர் செல். ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி சூப்பர் செல்ஸ்னா கேட்டிருக்காங்க. ஸோ 4 சூப்பர் செல் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், which of the following date is palindromic? இந்த டேட்டில் எது palindromicனு கேட்குறாங்க. அப்போ palindromicனா நமக்கு என்ன தெரியும், அந்த palindromic நம்பரை ரீட் பண்ணும்போது ஃபார்வேர்ட்லேயும் பேக்வேர்ட்லேயும் ரீட் பண்ணும்போது நமக்கு சேமாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏலேருந்து நம்ம செக் பண்ணலாம். 21 ஃபெப்ரவரி, ஃபெப்ரவரினா என்ன, செகண்ட் மந்த்து 02ன்னு போட்டுக்கலாம். இயர் வந்து 2012. இப்போ பாருங்கள், ஃபார்வேர்டில் நம்ம ரீட் பண்ணும்போது 2102 2012 21 சொல்லுவோம், இங்கேயும் 21 சொல்கிறோம். 02 சொல்லுவோம், இப்படி ரீட் பண்ணும்போதும் 02 2102 2012 2102 2012. ஸோ ஃபார்வேர்ட்லேயும் பேக்வேர்ட்லேயும் ரீட் பண்ணும்போது நமக்கு எப்படி வருது, சேமாக வருது. இதுதான் பாலிண்ட்ரோமிக் நம்பர்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்னா இந்த டேட்டு தான் பாலிண்ட்ரோமிக் டேட்டாக இருக்குது அப்படின்னு. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். எதுக்கும் ஆப்ஷன் பி, மற்றதெல்லாம் செக் பண்ணலாம். 20 மார்ச்னா 3rd மந்த்து, அடுத்த இயர் வந்து 2030. இது பாருங்கள் 2ல் ஸ்டார்ட் ஆகுது, பேக்வேர்டில் படிக்கும்போது 0ல் ஸ்டார்ட் ஆகும், இது கிடையாது. அடுத்த ஆப்ஷன் சி 21 ஏப்ரல் 04 2021. இது 2ல் ஸ்டார்ட் ஆகுது, இது 1ல் ஸ்டார்ட் ஆகுது ரீட் பண்ணும்போது. ஸோ இதுவும் பாலிண்ட்ரோமிக் இல்லை. அடுத்த ஆப்ஷன் டி 21 டிசம்பர்ன்றதுனால 12, இயர் வந்து 2121. இது 2ல் ஆரம்பிக்குது, இதுவும் 1ல் ஆரம்பிக்குது, இது பாலிண்ட்ரோமிக் இல்லை. இதில் இட்ஸ் அ வெரி ஈஸி சம், ரைட்? ஸோ அப்போ இதுதான் பாலிண்ட்ரோமிக் டேட். சரியா? இதுக்கு கொஷின் நம்பர் 20க்கு ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 11லேருந்து 20 வரையும் 10 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதில் நியூ எடிஷனில் உள்ள அந்த கொஷினும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மற்ற கொஷின்லாம் அப்படியே எக்ஸாக்டாக நம்பர்ஸ் கொண்டு சேமாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள், போட்டு போட்டு பார்க்க தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ ப்ராக்ரஸ். சரியா? ப்ராக்டிஸ் 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 பண்ணிக்கிட்டே இருங்க, மேத்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு 10 கொஷின்ஸோட லிங்க் தரேன். ஸோ எல்லா ப்ராப்ளமும் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ண தான் ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ ப்ராக்ரஸ். ஞாபகம் வச்சுக்காங்க, போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எவ்ரிடே மேத்தமேட்டிக்ஸும் அச்சீவர் செக்ஷனும் பார்க்கலாம். பை.